டேய், இங்க நீ இந்த இடத்த க்ளீன் பண்ணுறா. ஓகே சார். சரி, வேலையை சீக்கிரமா பாரு. சரிங்க ஐயா. ஆமாம், இந்த இந்த மாதம் உனக்கு எவ்வளோ சேலரி நான் தரணும்? ஐயா பாஸ்க்கு தெரியாம நம்ம பொய்யா சொல்லிடுவோம். பாஸ், இந்த மந்த் சேலரி எனக்கு 100 ரூபா தரணும் பாஸ். டேய், நான் கண்டுபிடிச்சிட்டேன்டா. உனக்கு நான் மந்த்தாக வெறும் 50 ரூபா தான் சேலரி தருவேன். ஏன் இந்த மந்த் உனக்கு 100 ரூபா சேலரி கேட்குற? என்னை ஏமாத்துற. அப்படி நீ எவ்வளோ பேர் ஏமாத்திருப்ப. ஏன்டா இந்த மாதிரி எல்லாரும் ஏமாத்துற? சரி, போய் டக்குன்னு வேலையை செய். சரிங்க ஐயா. டேய், எனக்கு தெரிஞ்சுக்கணும்டா, நீ எதுக்கு இந்த மந்த்து 100 ரூபா சேலரி கேட்குற? பாஸ், எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் நான் ஒரு லோக்கல் ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்கேன். அதனால எங்க அம்மா சரி பண்ணணும்னா 100 ருபீஸ் கேட்குறாங்க. அதான் பாஸ் கேட்டேன். ஐயோ, நீ ரொம்ப பாவம்டா. நான் இப்போ நீ லோக்கல் ஹாஸ்பிட்டல் சேர்க்க வேணாம், அவனை சூப்பர் ஹாஸ்பிட்டல் சேர்க்குறேன். நான் அவனுக்கு 1 லட்சமே தரேன். நான் அவங்க அம்மா நல்லா பார்த்துக்கோனே. ரொம்ப நன்றிங்க ஐயா.